எனதன்பு சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தங்களை நம்பும் மனப்பான்மையோட மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்துவாங்க. நேர்மையான அணுகுமுறை, உண்மைத்தன்மை இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு. மற்றவங்களை ஊக்குவிக்கப்படுத்தக்கூடிய சக்தி இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ஒழுங்கும் கட்டுப்பாடும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. குடும்பம், நண்பர்கள், உறவினர்களிடம் அன்பும் கவனமும் இவங்க காட்டுவாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல நிலைத்து செயல்படக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கு. மகிழ்ச்சி மற்றும் சிரிப்பை மற்றவர்களுடன் பகிர்வதில் இவங்க மகிழ்ச்சி அடையக்கூடியவங்களா இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம். அது எப்படிம்மா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போக போகுது. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுது. உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியால நம்மளோட சிம்ம ராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி விரிவா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் வக்ர நிவர்த்தியால பொன்பொருள், நகை, அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கமெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களை தேடி வரப்போகுது. இது ஒரு ஜாக்பாட் யோகமாக இவங்களுக்கு மாறப்போகுது. சிம்ம ராசியினர் கெட்டதை ஒழித்து நல்ல விஷயங்களை எதிர்நோக்க வேண்டும். குருவின் நல்ல பார்வை கோடி நன்மைகளை இவங்களுக்கு தரப்போகுதுங்க. சிம்ம ராசிக்காரங்க தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம் போன்ற குணம் கொண்டவங்க. இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் மட்டுமே அடிபணிவாங்க. கடமைக்காக வேலை செய்ய தெரியாது இவங்களுக்கு. அறிவான குணம், யோசிக்கும் திறன் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும். எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. குரு பகவான் லக்ன பிரகாரம் நல்ல அனுகூலத்துல இருக்கிறதா என்பதை சிம்ம ராசியினர் சரி பார்த்துக்கணும். குரு நல்லவரா இருந்தா பணம், பொருள், நகை, நிம்மதியான வாழ்க்கை, தோஷமில்லாத வாழ்வு கிடைக்கும். குரு பார்த்தா கோடி நன்மை வரும். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போறது. குரு வக்ர நிவர்த்தியாகி நேராக பார்க்கும்போது எல்லாமே சரியாக நடக்கும். சிம்மராசியினர் கெட்டதை ஒழித்து நல்ல விஷயங்களை எதிர்நோக்கணுங்க. குரு 5ஆம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால ஆசைகள், குழந்தைகள், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. 8ஆம் இடத்து அதிபதியாக இருப்பதனால வெளிநாடு, வெளியூர், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற தடைகள் ஏற்படும். ஆனா திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் பயணங்கள் போன்ற நன்மைகளும் உண்டாகும். குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அஷ்டம சனியால கடன், பகை, எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். நவம்பர் மாதத்திலிருந்து வேலை பிரச்சனை, வருமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையில தடைகள், வீடு கட்டும் பணியில சிக்கல், தொழில் நஷ்டம், உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும். குரு 11ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்ததால வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்றார்படி நல்ல வேலை கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும். தொழில் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டு விசா பிரச்சனைகள், சொந்த வீடு, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சரியாகும். கமிஷனர், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு
பேங்க் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு வங்கியில கடன் கிடைக்கும். உடல் உபாதைகள் குறையும். அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. லாட்ரி எடுக்கிறவங்களுக்கு யோகமான திசை நடந்தா, லக்ன ரீதியில யோகமான கிரகம் எதுவோ அந்த எண்ணெய் எடுத்தா அதிர்ஷ்டம் அடிக்கும். புகழ், அந்தஸ்து, பணம், பொருள், நகை சேமிப்பு எல்லாமே வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே யோகமாயிருக்கும். எடுத்த காரியமெல்லாம் வெற்றியாகுங்க. நம்மளோட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமா இருக்க போகுது. உலகை ஆளும் திறமை கொண்டவங்களா நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க. சிம்ம ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியின் காரணமாக பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய தொழில ஆரம்பிக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வருமானம் மெதுவா அதிகரிக்கும். சேமிப்பு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். உறவுகள் மேம்படும். படிப்புல முன்னேற்றம் ஏற்படும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். உடல் நலம் நல்லபடியா இருக்கும். உங்களுடைய மன அழுத்தம் குறையுங்க. சம்பள உயர்வு வேலையில ஏற்படும். புதிய தொழில ஆரம்பிக்க போறீங்க. வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது. முதலீட்டுல லாபம் கிடைக்க போகுது. நீங்க வாங்கின கடன் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய சேமிக்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்க போகுது. புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வர போகுது. நிதி நிலைமை மேம்பட போகுது. குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுது. தம்பதி உறவு சூப்பரா இருக்க போகுது. திருமண வாய்ப்பு அதிகரிக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உறவினர்களுடன் நல்லிணக்கம் ஏற்பட போகுது. வீட்டுல சந்தோஷம் ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. குடும்பத்தில் உங்களுடைய பெருமை உயரப்போகுது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. உங்களுடைய படிப்புல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தேர்வுல வெற்றி ஏற்பட போகுது. உயர்கல்வி வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்க போகுது. கவனங்கள் மேம்பட போகுது. உங்களுடைய கற்றல் ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு குருவினுடைய அருள் பரிபூரணமா கிடைக்க போகுது. உங்களுடைய ஆராய்ச்சி வெற்றில போய் முடிய போகுது. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. அதிர்ஷ்டம் அதிகரிக்க போகுது. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. அனைத்து போட்டிகள்லையும் நீங்க வெற்றி அடைய போறீங்க. புதிய நண்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு உருவாக போகுது. உயர்வு ஏற்பட போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சாதனை உணர்வு ஏற்பட போகுது. உடல் நலம் சிறப்பாக இருக்க போகுது. மன அமைதி ஏற்பட போகுது. மன அழுத்தம் குறைய போகுது. உற்சாகம் அதிகரிக்க போகுது. நம்பிக்கை உயரப்போகுது. உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய சோர்வு குறைய போகுது. நல்லா நிம்மதியா தூங்க போறீங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய உடல் நலம் சக்தியா மாறப்போகுது. உங்களோட ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்க போகுது. கோவில் செல்லக்கூடிய பழக்கம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே நேர்மறையான சிந்தனைகளா இருக்க போகுது. தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் உங்க மனசுல வருதுங்க. குருவுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போகுதுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. தீர்மானம் எடுக்கும் திறன் அதிகரிக்க போகுது. பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய உங்களுடைய திறன் அதிகரிக்க போகுது. நீங்க ஒருத்தன் கிட்ட பேசினாலும் சரி, ஒரு செயலை செய்யலாம் சரி, இதை செய்யலாமா, இவங்க கிட்ட சொல்லலாமா, சொன்ன அதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சுதாங்க செயல்படுவீங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய
முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொய் சொல்ல தெரியாதவங்க, தனிமையை விரும்புவாங்க, தைரியமானவங்க, திறமையானவங்க. 2026ஆம் ஆண்டு இவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இதற்கு முன்பு இருந்த குழப்பங்கள், மருத்துவ செலவுகள், விரய செலவுகள், வேலை தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. வீடு, இடம், பூமி வாங்குறது, சுபகாரியங்கள் செய்யறது, வெளிநாடு செல்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாகரிகமானவங்க, ஒழுக்கமானவங்க, கற்பனை திறன் உள்ளவங்க. இவங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஒழுங்காக செய்வாங்க. 2026ஆம் ஆண்டு இவர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். வேலை மற்றும் தொழில இருந்த தடைகள் நீங்கும். சொத்து பிரச்சனை தீரும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்குங்க. இதனால் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க, தைரியமானவங்க, எந்த வேலையையும் சரியாக செய்யக்கூடியவங்க. 2026ஆம் ஆண்டு இவங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். இதற்கு முன்பிருந்த சுப செலவுகள், வேலை மற்றும் தொழில இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. வீடு, வாகனம் வாங்குறது, அரசியல் மற்றும் அரசாங்கத்தின் ஒரு மாற்றம் காண்றது, தொழில் மாற்றம் செய்யறது போன்ற அனைத்து விஷயங்களும் சிறப்பாக அமையும். 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாக அமைய போகுது. உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா அமைய போகுது. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சந்தோஷம், நிம்மதி மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.